பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லோப் இருக்குது அப்படின்னு பாருங்க. இந்த ஸ்லோப்பில் நம்ம கேஷுவலாக எல்லாரும் வண்டி மூவ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வண்டியை என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஆக்சிடென்ட் முன்னாடி போயிட்டு வேகமாக போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வண்டியை விட்டு இப்படி ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஆஃப் பண்ணாமல் வண்டி எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேட்டில் நம்ம வண்டி எடுக்கணும். அப்போது வண்டிக்குள்ளார உட்கார்றப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இப்போ வண்டியில் ஏறி உட்காந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வழக்கம் போல் இந்த மாதிரி கிளச்சை ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. இப்போ கிளச்சை ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வண்டி பின்னாடி போகுது பாருங்கள். இப்போ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணால் வண்டி நிற்கவே நிற்காது. பாருங்கள், நான் பிரேக்கை ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிருக்கேன், ஆனால் வண்டி நிற்கலை. ஏன் நிற்கலை அப்படின்னா, இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டியில் பிரேக் ப்ராப்பராக வேலை செய்யும். இன்ஜின் ஆன் இல்லாதப்ப நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா பிரேக் ஹார்டன் ஆகிட்டு பிரேக் ப்ராப்பராக வேலை செய்ய முடியாமல் மெக்கானிக்கல் பிரேக்காக மாறிடும். அதனால உங்களுக்கு அந்த எனர்ஜி பார்த்தாம அந்த வண்டி பின்னாடி போயிட்டே தான் இருக்கும். பாருங்க, நான் ஒன்ஸ் உங்களுக்காக விட்டு காமிக்கிறேன். இப்போ நான் பிரேக் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபுல் எனர்ஜி கொடுக்குறேன், ஆனால் என்னால் ப்ரெஸ் பண்ண முடியல. ஏன் ப்ரெஸ் பண்ண முடியலன்னா, இது மெக்கானிக்கல் பிரேக்காக மாறிடுச்சு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே வண்டியில் ஏறி உட்காந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஹேண்ட் பிரேக் என்கேஜில் தான் இருக்கு. ஹேண்ட் பிரேக் என்கேஜில் இருந்துமே அந்த வண்டி என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி தான் போக பார்க்குது. ஏன்னா நல்ல மேடான பகுதியெல்லாம் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, வண்டியில் ஏறின உடனே ஃபர்ஸ்ட் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு அடுத்து கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு கியர் நியூட்ரலில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் என்கேஜ் பண்ணியிருக்கிறனால இப்போ நான் நியூட்ரல் பண்ணுறேன். நியூட்ரல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இப்படி செக் பண்ணால் நியூட்ரல் இருக்குது. இப்போ நியூட்ரல் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கீ பொசிஷன் சொன்னோம் இல்லையா, கீ பார்த்தீங்கன்னா 1 then 2. இப்போ லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகுது. லைட்ஸ் பிளிங்க் ஆன பிறகு 2 seconds கழிச்சு தான் வண்டி எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே என் கால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக உள்ளார போயிடும் பிரேக் ப்ரெஸ் பண்ணுறப்போ. இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வேக்கம் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக்காக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர் செலக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கியர் செலக்ட் பண்ணுறப்போ கை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டர்ன் பண்ணி முன்னாடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து 1 inch கூட நம்ம பின்னாடி விடாமல் மூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நல்லா கவனமாக பாருங்க. இந்த கால் இருக்கு இல்லையா, லெஃப்ட் லெக் இருக்கு இல்லையா, கிளச் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே வாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வண்டியோட சவுண்ட் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ சேஞ்ச் ஆன உடனே பிரேக்கை விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கன்னா பிரேக் பிடிக்கல, வண்டி முன்னாடியும் போகல பின்னாடியும் போகல, வண்டி என்ன நிற்குதா அப்படியே ஐடியலாக நிற்குது. இதுக்கு பேர் பேலன்சிங் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜஸ்ட் நான் 1 mm கிளச்சை நான் கொஞ்சமா ரிலீஸ் பண்றேன் பாருங்க. இந்த வண்டி வித்தவுட் ஆக்சிலேட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அப்படியே லைட்டா மூவ் ஆகுது. இந்த டைம்ல நீங்க கிளச்சை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபியூல் எடுத்துக்குது, வண்டி ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நான் கிளச்சை கிராஜுவலா விட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லா விட்டுட்டேன். பாருங்க, இவ்வளவு பெரிய மேட்ல நான் காலை எதுவுமே யூஸ் பண்ணாம இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கா மேலே ஏறுது. இந்த விஷயம் நம்மளுக்கு முக்கியமா தெரியணும். எல்லா இடத்துலயும் இதை அப்ளிகபிள் பண்ண முடியுமானா முடியாது. இப்ப வண்டியில பாத்தீங்கன்னா நான் சிங்கிளா உட்கார்ந்துருக்கேன், அதனால இந்த வண்டி நான் மூவ் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த வண்டியில ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா இந்த வண்டி என்னால ப்ராப்பரா மூவ் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே சேம் ஃபாலோயிங் மெத்தட் தான். இன்ஜின் சவுண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கிளச்சை விடுங்க. சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆன பிறகு பாத்தீங்கன்னா லைட்டா அப்படி வண்டி பின்னாடி போற டைம்ல ஆக்சிலேட்டரை மட்டும் லைட்டா பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் லைட்டா பிரஸ் பண்ணி கொஞ்சமா பிரஸ் பண்ணி லைட்டா கிளச் ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிலேட்டர் விட்டீங்கன்னா முடிஞ்சு. மறுபடியும் ஒன்ஸ் மோர் ஸ்டாப் பண்றோம். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்து எடுக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மேடு. எனக்கு இந்த கண்ட்ரோல் நீங்க சொன்னது எனக்கு புரியல, என்னால இதுல இருந்து எனக்கு எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியல அப்படின்னா அனதர் ஒன் மெத்தட் இருக்கு. இதை லாஸ்டா ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லா ஹேண்ட் பிரேக் என்கேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லா ஹேண்ட் பிரேக் என்கேஜ் பண்ணிட்டு பிரேக்கை விட்டுட்டீங்க அப்படின்னா வண்டி பின்னாடி போகாது. இந்த டைம்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல லைட்டா ஆக்சிலேட்டர் ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா இன்ஜின் சவுண்ட் லைட்டா தான் ரேஸ் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிளச்சை விட்டுட்டே இருங்க. வண்டி அப்படியே முன்னாடி போக பார்க்கும். அந்த முன்னாடி போக இன்ஜின் லைட்டா திணற டைம்ல நீங்க ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி பின்னாடி போகாம அழகா அப்படியே முன்னாடி போகும். இது ஒரு விதமான மெத்தட். இப்போ ஆக்சிலேட்டர் லைட்டா நம்ம கொடுக்குறோம். இதுல ரைட் எடுக்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ரைட் டர்ன் பண்றோம். இதெல்லாம் நல்ல பெரிய மேடு. இப்போ நான் கிளச்சை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல தான் ஏறுறோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இது ரொம்ப ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி இந்த ரேஞ்சுக்கு உண்டான நம்ம மேட்ல போயிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒன்லி ஆக்சிலேட்டர் மட்டும் தான் பிரஸ் பண்றேன். இப்போ இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா
நான் ஆக்சிலேட்டர் விட்டுட்டு பிரேக் அழுத்திக்கிட்டே கிளச்சை ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த கண்டிஷன்ல இப்ப நான் வண்டி விட்டு இறங்கணும் அப்படின்னா நியூட்ரல் பண்ணிடக்கூடாது. நான் சப்போஸ் நியூட்ரல் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் அப்ளை இவ்வளவுதான், நம்ம நார்மலா கேஷுவலா ஹேண்ட் பிரேக் அப்ளை மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா இப்ப பிரேக் விட்டீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போயிடும். இப்ப எல்லாருமே பயந்துரும். அதனால ரொம்ப பெரிய மேடான பகுதியில வண்டி நிறுத்துறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நிறுத்தியே தான் ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் கியரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேட்டுக்கு ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் கியர் ஃபார்வர்ட், அதனால ஃபர்ஸ்ட் கியரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பிரேக் உங்களால எந்த அளவுக்கு உங்க எனர்ஜி கொடுத்து ஹேண்ட் பிரேக் என்கேஜ் பண்ண முடியுமோ என்கேஜ் பண்ணிடுங்க. அடுத்து கீ ஆஃப் பண்ணணும். சாவி மூலியமா கீ ஆஃப் பண்ணிட்டு முதல்ல கிளச்சை விடணும், அதுக்கப்புறமா தான் பிரேக்கை விடணும். இப்ப பாத்தீங்கன்னா வண்டி சேஃபா நின்றுச்சு. இப்ப நம்ம வண்டி விட்டு ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கிடலாம். இப்போ மறுபடியும் வண்டியில இறங்கியாச்சு. மறுபடியும் ஒரு செனருக்கு வண்டியில ஏறி உட்காடுறோம். வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே என்ன பண்ணும், எக்காரணத்து கொண்டு கிளச்சை பிரஸ் பண்ணிடக்கூடாது. கிளச்சை பிரஸ் பண்ணிட்டோம்னா இந்த வண்டி பின்னாடி போயிடும். அதனால பிரஸ் பண்ணாதீங்க. முதல்ல பிரேக்கை பிரஸ் பண்ணுங்க, அடுத்து கிளச்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணுங்க. கியர் நியூட்ரல்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கியர் நியூட்ரல் இல்லைன்னா நியூட்ரல் பண்ணிக்கோங்க. கீ ஆன் பண்ணுங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கியர் செலக்ட் பண்ணியாச்சு. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்ஜின் சவுண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கிளச்சை நம்ம ரிலீஸ் பண்றோம். இன்ஜின் சவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. வண்டி அப்பயும் பின்னாடி போகுது. அப்ப என்ன பண்ணும், ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ஜின் சவுண்ட் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வாங்க. லைட்டா அப்படியே ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ணிக்கோங்க. வண்டி லைட்டா முன்னாடி போக ட்ரை பண்ணும். அந்த டைம்ல அப்படியே லைட்டா கிளச்சை விட்டு பொறுமையா. இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு மேட்ல எப்படி வண்டி ஏறுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வரப்போகிற வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதே டவுன்ஹில் இறங்குறப்போ எப்படி நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.